இந்த பிள்ளை இந்த வளவுக்கு அங்கால பக்கத்தில் இருந்த பிள்ளை அந்த வேலைக்கு அங்கால இருதய ராஜா 13-14 வயதிலே இங்க வந்தது குடும்பத்தோடு. தகப்பன் இழந்தவர்கள் he is with a child. மீதி நான் பேச மாட்டேன். இது ஒரு கக்கள் தூரமாக இருந்து கேட்கிற நீ கவனமாய்க்க. எங்களுடைய தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர். மதமோ சாதியோ தாழ்வோ பணக்காரனோ ஏழையோ ஒன்றையும் பார்க்கிறது. கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு அவர்களுடைய அலறை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் டாடி யேசுவாவின் தாபன் வானத்திலே இருந்து கண்ணோக்கமாறா அவர் உண்மையில் கண்ணோக்கமாக நீ போய் வந்திருப்பியா? அவருடைய சாட்சியங்கள் இந்த சகோதரி விடுதலை அடைய முடியுமாவோ? உன்னுடைய கட்டுக்களை மாத்திரம் கவனமாய்க்க. ஒருவரை அவருடைய சாட்சியை கேட்டை நீ விடுதலை அடைவாய். அவருடைய பேரை நான் கிட்டடியில தான் மாத்தினேன். அவருடைய தாப்பன் ஒரு பூசாரி. பூசாரியின் மகள். நான் அவரை வித்தியாண்டு கூப்பிடுவேன். பூசாரி என்ற சும்மா பூசாரி இல்லை. அவர் சொல்லுவா வித்யா யாவேயின் மகள், daughter of Yahweh. All yours. Take your time. Put a volume up. Switch it up. என்னை உருவாக்கியவரும் தாயின் கற்பத்தில் என்னை கண்டவரும் என் மீட்பெருமாகிய யாவையாகிய டேடி இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னை சாட்சியாக வைத்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக நான் நன்றி கூறுகிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில நான் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்ய கூடாதோ அந்த பாவங்களை எல்லாம் நான் செய்தேன். நான் ஒரு இந்து மத குடும்பத்தை சேர்ந்தவள். என்னுடைய தகப்பனார் பில்லி சூனிய மாந்திரிக குறி சொல்லுகிற ஒரு வேலையை அவர் ஒரு தொழிலாக கொண்டார். அந்த வேலையை சும்மா இல்லை, நள்ளிரவிலே சுடுகாட்டுக்கு சென்று அசுத்தாவிகளோடு அவர் நேரடியாக பேசுவார். அப்படிப்பட்டதான ஒரு மந்திர காரியங்களை செய்தவருடைய பிள்ளையாக நான் இந்த உலகத்திலே பிறந்தேன். எனக்கு எனது பெற்றோர் என்னால் வைத்த பெயர் கௌரி என்று வைத்தார்கள். என்னை சிறு வயதிலேயே ஏராவூரில் உள்ள பத்ரகாளி கோயிலுக்கு கொண்டு என்னை சிறு வயதிலே பிறந்தவுடனே என்னை ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களுக்காக என்னை சிறு வயதிலே இருந்தவர்கள் வளர்த்து வந்தார்கள். சிவப்பு நிற ஆடை அணிந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய தகப்பனார் அந்த இடத்திற்கு என்னை கொண்டு செல்வார். இரத்த பலிகளை கொடுப்பதை என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அதற்குரிய பலியிடும் வேலைகளையும் அதன் கிரிகைகளையும் அவர் செய்து வந்தார். சிறு வயதிலே இருந்து என்னையும் அவருடைய மாந்திரிக காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் எனக்கு சில காரியங்களை கற்றுத்தந்தார். அவர் அடிக்கடி கூறுவார், நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய பிள்ளை இந்த மாந்திரிக வேலைகளை செய்வாள் என்று
சொல்லி அடிக்கடி அந்த காவனாட பேரை சொல்லி அம்மா அம்மாண்டு என்னை அழைத்து கொண்டிருப்பார். ஒரு நாள் நான் திடீரென்று என்னுடைய தகப்பனாருடைய அறை பூட்டி கிடந்தது. அப்போ எனக்கு 10 வயது இருக்கு. அந்த வேளையிலே நான் அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக நான் கடந்த அந்த இடத்திலே ஆர்வத்தோடு சென்றேன். அறை பூட்டியிருந்தது. இருந்தாலும் நான் அந்த கதவு ஓட்டையினால் பார்த்த பொழுது என்னுடைய தகப்பனார் நிறைய அந்த மடைப்பரப்பி, இந்து குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும், அந்த மடைப்பரப்பி அந்த தேசிக்காய அப்படியான காரியங்களை வைத்து கொண்டு விளக்கு பற்ற வைத்து கொண்டு அந்த இடத்திலே அவர் மந்திரத்தை காவனாக்குள்ள தான் அவர் எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பார். அப்போ அந்த அதுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அந்த ஒரு மரக்கட்டையால் ஒரு கொம்பு மாதிரி ஒரு உருவம் உண்டு, அது அந்த நிலத்தில் இருக்குது. அவர் மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த உருவம் இப்படி மேலே எழுந்து, எனக்கு 10 வயது நான் அதை கண்களால் அந்த உருவம் மேலே எழுந்து 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 இப்படி அசைகிறது. அப்போ நான் நினைத்தேன், என்னுடைய தகப்பனார் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் என்று நான் ஆசைப்பட்டு இந்த காரியங்களை நானும் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே நான் தீர்மானம் எடுத்து அதற்குரிய காரியங்களை நானும் கற்று வந்தேன். மிகவும் ஆர்வத்தோடும் மந்திர காரியங்களை நான் கற்று வந்தேன். அப்படியாக இருக்கிற நேரத்திலே நான் படிப்பிலும் கட்டித்தனமாக இருந்ததுனால என்ன எங்களோட ஊரில் இருந்து வந்தார்முலையிலிருந்து மட்டக்களப்பில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் கொண்டு சேர்த்து விட்டுட்டார்கள். அப்போ அன்னிலிருந்து நான் என்னுடைய குடும்பத்தை பிரிந்து, என்னுடைய தாய் சகோதரங்களை பிரிந்து தனிமையாக நான் விடுதியிலே சேர்க்கப்பட்டேன். அந்த நேரத்தில் இருந்த என்னுடைய தாய் சகோதரர்களோட எனக்கு ஒரு வெறுப்பு, ஒரு புறக்கணிப்பு. ஏன் இவர்கள் என்னை எப்படியாக கொண்டு தனிமையிலே விட்டு விட்டார்கள் என்று அழுதேன், புலம்பினேன். அவர்கள் கேட்கவில்லை, நீ படிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அந்த இடத்திலே சேர்த்து விட்டார்கள். நாளடைவில் எனக்கும் அது பழக்கப்பட்டது. ஏனென்றால் என்னோடு நிறைய நண்பர்கள், எல்லாம் நல்ல நண்பர்கள் இல்லை, கெட்ட நண்பர்கள். அப்படியான நண்பர்களோடு தான் நான் சேர்ந்து கொண்டு இந்த முதல் சொல்வாங்க அல்லேலியா சொல்ற வேதம் என்று, அப்படியான பிள்ளைகளை துன்புறுத்துறது, அவர்களை பகடி பண்ற, திருநூறை கொண்டு அவர்களுக்கு கொடுக்குற சாத்துங்கடி என்று சொல்லி கொண்டு, அப்படியான இதெல்லாம் என்னுடைய வாழ்வு பருவத்தில் விடுதியில் இருக்கும் நேரத்தில் நான் செய்தது. இங்கே ஒரு சகோதரி இருந்தவர் அபிகேல் என்று, அவருக்கும் நான் செய்திருக்கேன் அப்படியான காரியங்களை. அவர் என்கிட்ட ஒரு ஓட்டோகிராஃப் தந்தா சைன் பண்ணித்தான்னு சொல்லி நான் 3 அடப்படத்தை எல்லாம் வரைந்து அதில் இதெல்லாம் கீறித்தான் அவைக்கு நான் ஓட்டோகிராஃப் சைன் பண்ணி கொடுத்தது. இதுதான் கடவுள் உண்டது, கடவுள் இல்லைன்னு சொல்லி. இப்போ அவள் மிகவும் அழுதா, நீ எப்பண்டாலும் ஒரு நாளைக்கு யேசுவாவை ஏற்றுக்கொள்வான். நான் என்ன போண்ட யேசுவாவை நீயும் எங்கடப்பா எப்படியான காரியங்களை செய்கிறாருன்னு உனக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன். அப்படியாக இருந்த வேளையிலே நான் ஓஎல் எக்ஸாம் எழுதினேன், ஏல் படித்தேன். என் கனவெல்லாம் நான் ஒரு லோயராக வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 17 வயதிலே நான் ஒருவனை காதலித்தேன். பெற்றோரின் அன்பு இல்லாமல் தனிமையில் புறக்கணிக்கப்பட்டிருந்த எனக்கு அந்த அன்பு ஆதரவாக இருந்தது. அதுதான் உலகம் என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். காலங்கள் கடந்தோடியது. 4 வருடங்கள் ஆகிய பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவனுடைய அன்பு ஒரு மாயமாலமற்ற அன்பு. பொழுதுபோக்குக்காக, என்னுடைய அழகுக்காகத்தான் என்னை அவன் காதலித்தான் என்று. கடைசியில் என்னை ஏமாற்றினான். அந்த வேதனையால் நான் தூக்க மாத்திரை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு எப்பொழுதும் என்னுடைய கைப்பையிலே 10 தூக்க மாத்திரை இருக்கும். அதோடு தான் நான் எல்லா இடமும் செல்வேன். அப்போது ஏல் படித்து முடிந்த பின்பு சும்மா இருக்கக்கூடாது என்று என்னோட தகப்பனார் என்ன செய்தார், டெக்னிக்கல் காலேஜில் சேர்ப்பதற்காக இந்த பின் வீட்டில் என்னுடைய பெரியம்மா இருந்தவர் அங்கே கொண்டு என்னை விட்டுட்டா. அப்போ நான் டெக்னிக்கல் காலேஜுக்கு போய் கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு பின்னால் இருக்கிற மாமரத்துக்குள்ள சத்தம் கேட்குது, நிறைய பிள்ளைகள் விளையாடுற சத்தம். அப்போ நான் என்ன செய்தேன், அதை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேலைக்கிட்ட வந்த நேரம் நிறைய கேம்ஸ் எல்லாம் நடக்குது. ஒரு நபர் மைக்கை பிடித்து கொண்டு ஸ்டைலாக வலிக்கிட்டு கொண்டு நிற்கிறார். அப்போ டக்குன்னு நான் பார்த்தேன், திடீரென்று என்னுடைய கண்கள் அந்த நபர் மீது போய் விழுந்தது. அப்போ நான் யோசித்தேன், என்னுடைய மனதில் வருகிறது ஒரு சிந்தனை. கண்ணால் பார்த்த உடனே நான் யோசிக்கிறேன், இவனை நான் எனக்கு பின்னால் அலைய வைக்க வேண்டும், இவன் பைத்தியமாக ரோட்டோட்ட அலைந்து திரிய வேண்டும், இவனை நான் என்ற காலடியில தான் நான் வைத்திருக்க வேண்டும், ஆனால் திருமணம் செய்யக்கூடாது, இவனை நான் ஏமாற்ற வேண்டும்.
இந்த தீர்மானத்தை எடுத்து அவரை அடிக்கடி பார்க்க தொடங்கினேன். பார்த்து இருக்க அவரும் காலப்போக்கில் என்பசமாக அவர் பார்வை திரும்பியது. அவர் முழுமையான அன்பை எனக்கு செலுத்தினாலும் நான் முழுமனதோடு அவரை காதலிக்கவில்லை. நடித்தேன். எப்படியாக நான் அதை செய்தேன் என்று எனக்கு தெரியாது. அவர் முழுமையான அன்பை எனக்கு தந்த பொழுதும் என்னால் அவருக்கு முழுமையான அன்பு கொடுக்க நடிப்பு தான், எல்லாம் நடிப்பு தான். சிரிக்கிறது, கதைக்கிறது எல்லாம் நடிப்பு தான். அவரை சந்திக்க போக்குள்ள என்ன செய்வேன் என்றால் வேணும் என்று திருநீரையும் சாத்தி கொண்டு பொட்டையும் வைத்து கொண்டு போவேன். இப்போ வேணாண்டு சொல்கிறாராண்டு பார்ப்போம் என்று அவர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் யெஷுவாவுடைய அன்பை சொல்லுவார், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சொல்லுவேன் இதெல்லாம் பொய், இது சும்மா சத்தம் போட்டு கத்துற கூட்டமுங்க, இது பொய் என்று நான் சொல்லுவேன். அப்படி இந்த நான் அந்த பழி வாங்குற நோக்கத்தோடு தான் அவரை காதல். ஏனென்றா ஆண்கள் எல்லாம் கெட்டவங்க. ஏற்கனவே நான் ஒன்றில் பாதிக்கப்பட்டதுனால் இவரையும் நான் என்னை ஏமாற்றியதற்காக இந்த நபரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஒரு கள்ளங்கபடம் அற்ற தூய அன்போடு என்னை நேசித்தார். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் அவரிடம் கூறினாலும் அதை அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமலும் என்னை நேசித்து கொண்டிருந்தார். வந்து சொல்லுவார், ஊழியம் ஏதோ திட்டம் தனக்கு இருக்குது, ஊழியம் செய்யணும் அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லுவேன். எனக்கு அது தெரியாது, அந்த ஊழியம் என்ற என்னென்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சிரிப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், நான் ஊழியம் செய்யணும், நீயும் சர்ச்சுக்கு வரணும் என்று சொல்லுவார். அப்போ நான் என்ன செய்வேன், சரி சர்ச்சுக்கு போகிற மாதிரி நடித்து இவரை ஏமாற்றுவோம் என்று நினைத்து கொண்டு நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். எனது பெற்றோருக்கு தெரியாமலே நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய சுபாவத்தில் என்ற மாற்றமும் இல்லை. கடமைக்காக அவருடைய வேண்டுகோளுக்காக நான் அந்த சபைக்கு போய் கொண்டிருந்தேன். காலப்போக்கிலே எனக்கு சாபம் உடைக்க வேணுமான்னு சொல்லி ஒரு சபையிலே கொண்டு விட்டாங்க. அப்போ நான் சிரிக்கிறேன், கிடந்த என்ன சாபம் உடைக்க போகிறாங்கன்னு பார்த்தா என்னட்ட ஒன்றுமே எழுதி கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தானாக சில காரியங்களை கூறி சாபம் உடைக்கிறாங்களாம் என்று செய்தாங்க. யெஷுவா டேடியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நபருக்காகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நபர் சகோதரன் இருதயராஜா. அவர் இந்த இடத்திலே மிகவும் வல்லமையாக அந்த நேரத்திலே வாலிப பருவத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். முழு நேரமாகத்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் திருமணமே முடிக்கக்கூடாது, நான் இந்த இடத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருந்தவர். அதன் பின்பு பல எதிர்ப்புகளையும் தாண்டி இவரை நான் எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவரை திருமணத்தின் பின்பும் நான் இவரை சந்தோஷமாக வைத்திருக்க கூடாது, இவர் எப்படியாவது அலைந்து திரிய வேண்டும், எப்பொழுதும் கண்ணீர் விட வேண்டும், ஒரே வெக்கப்பட்ட நிலைமையிலே இவர் காணப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டம். அப்படியாவது பல எதிர்ப்புகளை தாண்டி ஒற்ற காலில் நின்று நான் கூறினேன் அவரிடம், என்னை திருமணம் செய்யாவிட்டால் நான் சாகுவேன் என்று கூறி தூக்க மாத்திரைகளை தூக்கி அவரிடம் காட்டினேன். காட்டும்போது அவர் சொன்னார், இல்லை எனக்கு குடும்பம் இருக்கு, என்ற திட்டம் வேற, உனக்கு எதுவுமே தெரியுதில்லை என்று சொன்னார். நான் தெரியாட்டி அப்போ என்ன காதலித்தனீங்க என்று கேட்டேன். கேட்ட பின்பு பிறகு அவர் நான் சாக போகிறேன் என்கிறதற்காக திருமணத்திற்காக ஒப்புக்கொண்டு திருமணம் நடந்தது. கொஞ்ச நாட்கள் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் என்னுடைய சுபாவம் அந்த எண்ணம் மாறவே இல்லை. சபைக்கு போனேன், ஞானஸ்தானம், திருமணம் முடித்ததற்காக ஞானஸ்தானம் தந்தார்கள். நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. அவரை ஊழியம் செய்ய வைத்தார்கள். அப்போ அவர் ஊழியம் செய்கிறார் என்று என்னையும் ஊழியம் செய்ய வைத்தார்கள். நாங்கள் ஊழியம் செய்தோம், வெளிப்பாடு இல்லை. யெஷுவா டேடியை பற்றி நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சும்மா கடமைக்காக நான் அவரோட சர்ச்சுக்கு போவேன், ஊழியம் செய்வேன், தருகிற வேலைகளை செய்துவிட்டு நான் வருவேன். திருமணத்தின் பின்பும் என்னுடைய வாழ்க்கை மாறவே இல்லை. எப்படியாவது பழி வாங்க வேண்டும், இவர் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். அப்படியாக என்னுடைய கலந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக அவர்கள் என்ன சரியாக அன்பு வைக்கிறது. இப்படி பல காலங்கள் உருண்டோடியது. பிள்ளைகள் எல்லாம் பிறந்தார்கள். என்னுடைய கணவர் அழுவார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்ல நான் கேட்காம கீழ்ப்படியாம இருந்ததால் எனக்கு இந்த நிலைமை என்று தலையில் அடித்து கொண்டெல்லாம் அழுவார். அப்ப நான் கைதட்டி நின்று சிரிப்பேன், அழு, நல்லா அழு, நீ இதுதான், இதுக்கு தானே நீ வந்த, நீ என்னட்ட நல்லா அழு, நீ
என்று சொல்லுவேன். அவரை மிகவும் அழுவர் ஜெயிப்பேன். நான் என்ன ஜெயிக்கிறான் உண்ட ஜெபமும் நீயும் அப்படி என்னெல்லாம் ஏசுவேன், புலம்புவர். வெளியில் நல்ல கணவன் மனைவியாக நாங்கள் திரிந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை 3 பிள்ளைகள் அந்த நேரம் இருந்தார்கள். 3 பிள்ளைகள் பிறந்தும் நான் உண்மையான என்னுடைய அன்பை என் கணவருக்கு நான் கொடுக்கவில்லை. எப்பொழுது மாயமாலமான வாழ்க்கை, எப்பொழுது நடிப்பு, ஒரே பொய்யா சொல்லி நடிப்பேன் நான். ஆனால் நான் சிறு வயதில் அப்படி இருக்கல, அப்படி நான் இருக்கவும் இல்லை, அப்படி பழக்கவும் இல்லை. ஆனால் பொய்யை சொல்லி வாழ்ந்து கொண்டே இருந்தேன். இப்படி என்னுடைய சுவாபம் மாறவில்லை. இப்படி இருக்கும்போது நான் எனது கணவருக்கு தெரியாமல் நிறைய பணங்களை வட்டிக்கு வேண்டி அந்த கணந்தொகை 2 லட்சம் வேண்டினேன். 18 லட்சமாக போயிடுச்சு. 18 லட்சமாக போன பிறகு என்ன செய்கிறது என்று தெரியாமல் திரும்பவுமாக தூக்கு மாட்டி நான் தற்கொலை செய்து கொள்வோம் என்கிற முடிவோடு இருந்த வேளை எனது கணவர் திடீரென்று வந்த நேரம். அப்போ அந்த கடன் வேண்டின அவள் என் கணவருக்கு ஃபோன் எடுத்து சொல்லியிருக்கிறாள், அப்படி இந்த வைஃப் கடன் வேண்டியிருக்கிறாள். அவருக்கு தெரியாது. அப்போ திடீரென்று நான் 3 பிள்ளைகளையும் பக்கத்து வீட்டிலே கொண்டு விட்டு போட்டு நான் தூக்கு போட்டு சாகிறதான் என்கிற தீர்மானத்தோடு என்ன செய்தேன்னா இருந்த வேளையில் கணவர் அப்போ கேட்டார், என்ன உனக்கு நடந்தது, எனக்கு எல்லாம் தெரியும், இப்போ நீ என்ன செய்ய போறான்னு சொல்லி. அந்த வேளையில் கூட அந்த அவ்வளவு கதை தெரிந்தும் அவர் எனக்கு எதுவும் செய்யவில்லை. அவர் மாறாக அவருடைய அன்பான வார்த்தைகளால் என்னை தேற்றினார். பரவாயில்லை, அதெல்லாம் நாம் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அப்படியாக இருந்தார். பின்பு அப்படி திருவண்ணாமலையிலே நாங்கள் 2003ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரையும் திருவண்ணாமலையில் இருந்தோம். இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது 2012ஆம் ஆண்டு. அப்போ எனது கணவர் சொல்கிறார், நாங்கள் பிரதர் சர்ச்சுக்கே போக மாட்டேன், பிரதரும் அண்ணாங்கட்டியும் அந்த சர்ச்சுக்கு நான் வரவே மாட்டேன் என்று சொன்ன ஒற்றை காலில் நின்று. எனக்கு அவரை பிடிக்காத, அவருடைய மெசேஜை அவர் போட்டு கொண்டிருந்தாலே நான் ஏசுவேன். 2006ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய வீட்டை விட்டு மட்டக்களப்புக்கு வந்துவிட்டோம். வந்த நேரத்திலே எங்களுடைய வீட்டை கள்ளன் உடைத்து பொருட்கள் எல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டை உடைத்திருக்கிறான். உடைத்த வேளையில் நிறைய பொருட்கள் எங்களுடைய வீட்டில் இருந்த பணம் பொருட்கள் ஒன்றுமில்லை, சும்மா சாமான்கள் நிறைய இருந்தது. இவர் அந்த நேரம் சிடியில் கேசட் ஒரு 150 கேசட்டு கிட்ட அவர் வச்சிருந்தவர் அலுமாரி அடித்தட்டில். அப்போ இவர் இரவுல அதெல்லாம் போடுற நேரம் ஏசுறது, சில வேளை கேசட் பிளேயரை எடுத்து எறிஞ்சி உடைச்சி எல்லாம் இருக்கிறேன். இதை கேட்க வேணாம், இந்த செய்தியை கேட்க வேணாம், போட வேணாம் என்று ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்வேன். அப்போ அந்த கல்லன் வீட்டை உடைச்சிட்டு போயிருக்கிறான். ஒரு சாமானும் எடுக்கலை. அந்த 150 கேசட்டை மட்டும்தான் எடுத்தவன், வேற எந்த சாமானுமே எடுக்கலை. இப்போ திரும்ப நாங்கள் திருவண்ணாமலைக்கு போய் பார்க்குற நேரம் வீடு உடைத்து கிடக்கு, அலுமாரி திறந்து கிடக்கு. ஆனால் வைத்த பொருட்கள் எல்லாம் வைத்த இடத்துல இருக்குதான்ட்டு அலுமாரியை பார்த்தா இவர் சொன்னார், ஐயோ கேசட் போயிட்டு, நல்ல சந்தோஷம் எனக்கு, அது போயிட்டே இனி நிம்மதி தானே, இல்லாட்டி ஒரே இரவுல ஒரே அந்த கேசட்டு தான் போடுறது, எனக்கு இருக்கல. நான் ஒரே சண்டை வரும். அப்படி யாக இருந்தேன்னா இங்கே சர்ச்சுக்கு வர போகிறேன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை இங்கே நான் வரமாட்டேன், எனக்கு வின்சன் வாழனால் பிடிக்காது, நான் வரவே மாட்டேன், நீங்கள் போகிறா போங்கன்னு சொல்லிட்டேன். பிறகு அவர் என்ன செய்தார், சரி என்ற முடிவுக்கு இங்கே அவர்களுடைய சகோதரியுடைய சபைக்கு அங்கே தான் எனக்கு போகிறதுக்கு விருப்பம், அவங்கண்டா உயிர் எனக்கு, அப்படித்தான் இருந்தேன் நான். அப்போ அந்த சபைக்கு போக வேண்டி அவர் முடிவெடுத்து அந்த சபைக்கு வந்தேன். அப்போ கொண்டிருந்தாலும் என்னுடைய எந்த மாற்றமும் இல்லை, நான் அப்படியே இருந்தேன். என்னுடைய வேலைகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். இப்படியாக நான் இருந்த நேரத்திலே நான் முன்பு காதலித்த அவனை 12 வருடங்களுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு காண்கிறேன். கண்டாலும் ஒரு வெக்கமில்லை, கூச்சமில்லை. அவனோடு போய் கதைத்து அவனுடைய ஃபோன் நம்பரையும் வேண்டிட்டு வந்துட்டேன். அப்போ நான் சர்ச்சுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, அங்கே போனால் சரியான பயம், என்னவும் பாவம் செஞ்சா உடனே எழுப்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டுருவார் என்று சொல்கிறவங்க. அப்படி இருந்து நான் பயப்படாமல் என்ன செய்தேன், ஃபோன் நம்பரை பண்ணி 2 மாதம் ஃபோனில் கதைச்சேன். அப்போ சர்ச்சுக்கு போய் வரேன், ஒன்றும் எனக்கு சொல்ல மாட்டாங்க. நான் நிறைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் சொல்கிறேன்ல. அப்போ நான் நினைக்கிறது, நம்மளை பிடிக்க மாட்டாங்க இவங்க வந்துட்டு நான் தொடர்ந்து என்ன செய்தேன், கதைத்து கொண்டே 2 மாதம் கதைத்து கொண்டு இருந்த பிறகு எனது கணவருக்கு அது தெரிய வந்த நேரத்திலும் அவர் அமைதியாகத்தான் இருந்து சொன்னார், என்ன செய்தடின்னு. அப்போ நான் நடந்தது எல்லாவற்றையும் மறைக்காமல் அவரிடம் கூறினேன். அப்பொழுதும் அவர் எனக்கு ஏசவும் இல்லை, திட்டவும் இல்லை, எந்த காரியம் செய்யவில்லை. வா சர்ச்சுக்கு போகணும்னு இழுத்து கொண்டு இங்கே
சேர்ச்சில் வச்சிருந்த அழுத அழக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இவர் என்ன பைத்தியம், இவருக்கு அழுகிறாரு, ஆம்பளைகள் இப்படி அழுவாங்களா என்று யோசிக்கிறேன். இவர் தேம்பி தேம்பி அழுகிறாரு என்ன பார்த்து இது என்னது இது பைத்தியம், இவருக்கு ஆம்பளையெல்லாம் அழமாட்டாங்களே. நான் சொல்கிறேன் வீரமான ஆம்பளைண்டா அழாமல் இருங்களேன்னு சொல்கிறேன். சொல்லக்குள்ளேயும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியாக நாங்கள் இருந்த வேளையிலே எனக்குள்ளே ஒரு அப்படி இருந்து 2012ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டோட அந்த சபைக்கு நாங்கள் போகாமல் விட்டுட்டோம். போகாமல் விட்ட பிறகு ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தாலும் நான் இவரை பற்றி யோசிக்கிறேன். என் கணவரை பற்றி நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் இவ்வளோ பிள்ளை செய்திருந்தாலும் அவர் என்ன ஏசுறல திட்டுறல என்ன தள்ளி விடல வேறு யாரும். நான் சில வேளையில முடிவெடுத்திருக்கேன் வேற டைவோர்ஸ் பண்ணி போட்டு போவோம்ண்டு 2-3 தடவை எங்களை அம்மா விட்ட பிள்ளைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அவர் அப்படி நினைக்க இல்லை. அப்போ நான் அப்படியெல்லாம் செய்தும் இவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே என்று எனக்குள்ளே ஒரு மன குற்ற உணர்வு சில வேளைகளை அழுவேன், சில வேளையில பேசாமல் விட்டுட்டு இருப்போம் இப்படியே இருப்போம்னு நினைப்பேன். திடீரென்று அப்போ இருந்தப்போ நாங்கள் 6:50க்கு இந்த நோனா சகோதரியோட வீட்டிற்கு நாங்கள் வாடகைக்காக போயிருந்தோம். அங்கே போயிருக்கிற நேரம் அவங்க இங்கே சர்ச்சுக்கு வராங்க. அப்போ நினைச்சேன் சரி இவ பிடிச்சிருவா, எப்படியாவது நம்மளை இந்த சபைக்கு கொண்டு போயிடுவான்ட்டு என்ன செய்ய நான் கணவர்கிட்ட சொல்கிறேன். அவள் என்ன செய்யனாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, நாம் அந்த சபைக்கு போகிறல, அதான் முடிவு என்று சொன்ன. பிள்ளைகளும் போகிறல நாங்களும் போகிறலன்ட்டு இருந்தேன். அப்போ அந்த சகோதரி வந்து சர்ச்சுக்கு வாங்கன்னு ஒரு நாளும் கூப்பிட மாட்டா. என்ன பார்ப்பேன் நான் ஒரு பைத்தியம், எப்படி மனக்குழப்பம் அடைந்து ஆக்கள் இருப்பாங்களோ அப்படியான ஒரு நிலைமையில் தான் நான் அந்த இடத்தில் போன நேரத்தில் நான் காணப்பட்டேன். இடைக்கிடையே சபைக்கு போவேன் வருவேன், விடுதலை இல்லை, வார்த்தையின் வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, போவதும் வருவதும். அப்படியாக இருந்த நேரத்திலே அந்த சகோதரி சில சீடிகளை தருவா. நான் எனக்கு இதெல்லாம் கேட்க விருப்பம் இல்லைக்காங்கிற கணவர்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் தாரீங்கன்னு கேட்பேன். எல்லாம் எதை கேளு என்று சொல்லுவா. அப்போ நான் என்ன செய்வேன், பிறகு பாப்பம் இதை கேட்டுட்டேன். இரவுல ஒவ்வொரு நாளும் எனக்கு கணவருக்கு தெரியும் எல்லாரும் நித்திர கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு சீடியை கேட்க ஆரம்பித்தேன். இப்போ கேட்டு ஒரு நாளும் கொஞ்ச நாளாக இந்த சீடியை தொடர்ந்து கேட்க முதல் பிரதர் சீடி போட்டால் எனக்கு விளங்குறல்ல, ஒரே இறைஞ்ச மாதிரி தான் கேட்கும், சத்தமே கேட்காது. அப்போ நான் சொல்கிறேன் என்ன இது இப்படி கத்துற, இவற்ற செய்தி யாருக்கு விளங்க போகுதுன்னு நான் கேட்குறேன். நான் இப்போ கேட்டவர் சொல்லுவேன் எல்லாம் ஜெபம் பண்ணி போட்டு கேளு உனக்கு நான் சொல்லுவேன் நல்லா ஜெபம் பண்ணி போட்டு தான் கேட்குறதே இல்லை, இறைஞ்சி கொண்டே தானே இருக்குதுன்னு சொல்லுவேன். பிறகு என்ன செய்தேன், இந்த சீடியை ஆர்வத்தோடு கேட்டு ஒரு நாள் எனது கணவரிடம் நான் போய் சொன்னேன், நாம் வாரோட் சர்ச்சுக்கு போவோமான்னு கேட்க. அவர் சொன்னார் இல்லை நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் வந்து பிரதரை சந்திக்க மாட்டேன், நான் நிறைய துரோகம் அவருக்கு செய்து போட்டேன், இனியும் போய் நான் அவரை அந்த இடத்துல வெட்கப்படுத்த மாட்டேன், நான் அங்கே வர மாட்டேன், உனக்கு விருப்பம் வேண்டாம் நீ போன்னு சொன்னேன். அப்போ என்ன செய்தேன், நான் தனியாக இந்த சபைக்கு வர ஆரம்பித்தேன். தனியாக வந்து ஒரு 3 கிழமை வந்திருப்பேன். வந்தாலும் எனக்கு மெசேஜ் முழங்குறல சாதி பாட்டெல்லாம் படிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இதென்ன அதுன்னு போட்டு நான் நின்றுட்டேன் வாரையில். பிறகு ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு திரும்பவுமாக நோனா சகோதரிட்ட போய் சொன்னேன், நான் வேற போகிறேன் எனக்கா சர்ச்சுக்குன்னு சொல்ல. அவள் அதை பெரிய ஒரு இதுவும் எடுக்கலை, விருப்பம் வேண்டா வாங்கன்னு சொன்னான். அப்போ சரியாண்டுட்டு என்ன செய்தேன்டா, அப்போ நான் உங்களோட என்ன கூட்டிகிட்டு போங்கண்டா. அவன் என்னை கூட்டிகிட்டு வரல, அவன் நினைச்சவாக்கு எப்படியாவது வந்து சேரட்டும்ன்றது. அப்போ நான் என்ன செய்தேன், சரி என்று நேரத்துக்கு எழும்பி என்ன கணவர் கூட எழும்பி வெளிக்கிட்டு தானாகவே வெளிக்கிட்டு தனியை வந்து இந்த சபைக்கு சேர்ந்தேன். அந்த இடத்துல வந்து டெடி மூலம் இந்த அபிஷேகத்தை பற்றி மெசேஜ் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ நான் அதை ஆர்வத்தோட கேட்டு நான் அந்த வார்த்தையால் தொடப்பட்டுட்டு வீட்டை போய் சொன்னேன், இப்படி எல்லாம் எனக்கு நடந்தது என்று அவரிடம் சொல்லி அவர் ஒன்றுமே பேசவில்லை, சிரித்து கொண்டிருந்தார். அப்போ பிறகு அடுத்த நாள் நான் வந்து சொல்லி எனது கணவரை நான் கூட்டிகிட்டு வர வேண்டும் என்று கூறி அவரையும் கூட்டிகிட்டு வந்து சந்தித்து இந்த சபைக்கு நாங்கள் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் 17 வருஷமாக நான் ஆவிக்குரிய சபைகளுக்கு தான் போகிறேன். எனக்கு ஜெபிக்காத ஊழியக்காராக்களும் இல்லை. இந்தியாவிலேருந்து எங்கே சுவிசேஷ கூட்டம் நடந்தாலும் முதல் நாள் நான் தான் எழும்பி வாங்க ஜெபிக்கணும், உடனே ஃபர்ஸ்ட்டாக போகிறது நான் தான். அப்படி போகிறேன். ஏன் போகிறேன்னாண்டா இது எந்த காரியங்களை பற்றி கூறுவாங்க, ஏதாவது மாற்றம் எனக்கு வரும் என்று நினைத்து கொண்டு நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டாக போவேன். அது எனக்கு கணவருக்கும் தெரியும். அவர் வர மாட்டேன், நான் எழும்பி அடித்து முந்தி கொண்டு சனங்களுக்கு முன்னால் போய் முன்னால் நிற்பேன் எனக்கு ஜெபிக்கிறதுக்காக. அப்படி நிறைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எனக்கு கூறியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையில்
நடக்கலை. நான் காலங்களை எண்ணுவேன், இவ்வளவு காலத்துக்கு பிறகு நடக்க வேண்டுவாங்க, நாட்கள் கூறுவாங்க, ஒன்றுமே எனக்கு நடக்கவில்லை. அப்போ நினைக்கிறேன் இதெல்லாம் பொய்யான இது. இவர் முதல் சொல்லுவேன், இப்படி எல்லாம் அற்புதம் நடக்குது. நான் சொல்லுவேன், இங்கே ஒன்றுமே நடக்குதில்லை என்ற வாழ்க்கையில். அவங்க சொல்கிறாங்க இப்படின்னு இருப்பா அப்படி இருப்பான்னு, ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி நான் பாடி பண்ணி கொண்டிருப்பேன். அப்படியாக நான் வந்திருந்த நேரத்திலே ஏப்ரல் 1 என்று நான் அந்த இடத்திலே இருந்து இந்த கணவரோடு ஆராய்த்து கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய உடம்பை சுற்றி அந்த கயிற்றினால ஒரு ஆளை கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி என்ற ஆள் சுற்றி ஒரு ஆள் என்னை கட்டுற மாதிரி. இப்போ நான் இந்த இடத்துல நான் விழுறல, ஆர்ப்பாட்டம் செய்யறல. எனது கணவர் கூறினவர், இந்த இடத்துக்கு நீ போறா, உனக்கு 17 வருஷமும் எந்த சபையிலும் நடக்காத காரியம் உனக்கு அந்த இடத்துல நடக்கும் என்று. அப்போ நான் சொல்கிறேன், என்ன இருக்கு என்னில் நடக்கிறதுக்கு, என்ன விடுதலை அடையணும், நான் சும்மா இருங்கன்னு சொல்லி போட்டு தான் நான் வந்து போய் கொண்டிருந்த நேரத்தில் அந்த 1ஆம் தேதி அப்படி நடக்க நான் விழுறலாட்டு கதிரையெல்லாம் பிடிச்சி எந்த ஃபெலனை தாண்டிக்கிண்டு என்னால் அதை கட்டுப்படுத்த முடியலை. அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியவே இல்லை. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் சிறு மாற்றம். அப்புறம் அடுத்த நாள் சபைக்கு வந்த நேரம் ஊழியக்காரன் முன்னாலே கூப்பிட்டு ஜெபித்து சில கட்டளைகளை விட்டார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், எனக்குள்ளே இதுதான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து என்னை சாரா பிழிந்து என் குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் அழைக்க வைத்து என்னை எல்லா பாவம் செய்ய வைத்தது இந்த ஆவிதான் என்று நான் உணர்ந்து கொண்டு இந்த இடத்துல அலக்கழிக்கப்பட்டு நிறைய நேரம் நான் அலக்கழிந்தபடியாக திரிந்து என்னுடைய வாழ்க்கையிலே மறைந்து ஒளிந்திருந்த காரியத்தை வெளிப்படுத்தி என்னை விடுதலையாக்கிய யெஷுவா டேடிக்கு நான் நன்றியை கூறுகிறேன்.